சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. எங்க இருக்குது வசனம்? எங்க இருக்குது? இதாங்க நம்மளுடைய என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கையா தாங்க. நீ வசனத்தை ஆசீர்வாதமா நினைத்தால் ஆசீர்வாதம் மாறாது. அப்படியே நீ வசனத்தை உயிராய் நினைத்தால் உயிராய் மாறும். நீ வசனத்தை வெற்றியாய் நினைத்தால் வெற்றியாய் மாறும். ஒரு பாஸ்டர் சொல்றார், நான் பைபிள் படிக்கும் பொழுது, வசனங்களை படிக்கும் பொழுது, கவனிங்க, பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனம் ஏஞ்சு வருமா அவர்கிட்ட. அப்படியே பைபிள் கேட்குறீங்களா? ஒரு பாஸ்டர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? ஐயா, நான் படிக்கும் போது பைபிள் வசனத்தை படிப்பேன், அந்த வசனம் என்ன ஆகுமா? ஏஞ்சு வருமா. அப்படியே சுடுகாட்டுல பேய் ஏஞ்சுதான் நமக்கு தெரியும். வசனம் ஏஞ்சதை பாத்துக்கிறீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அந்த வசனத்துல என்ன இருக்குதுங்க? அதுல உயிர். அதான் உங்க கையில கொடுத்துட்டாரு, உங்க வீட்டுல அதான் இருக்குது. பாருங்க, முதல் ஒரு வீட்டு, ஒரு குடிகாரன் குடும்பம், ஒரு கொலைகாரன் குடும்பம், ஒரு துன்மார்க்கன் குடும்பம், ஒரு வேசியின் குடும்பம், ஒரு பயங்கரமான குடும்பம் இருக்குது. முதல் அவங்க வீட்டுல பிரவேசிப்பது எது? வசனம், பைபிள் தான் போகுது. அப்படிதானங்க? முதல்ல எதுங்க போற? வீட்டுல எங்கேயா ரோட்ல பார்த்து, ஐயா இருந்தாங்க இந்த பைபிள் வீட்டுல வச்சு டைம் படிக்குங்க. அவன் வேண்டாம் இருப்பான், தூக்கி போட்டலான்னு வாங்கி பேக்ல போய் வீட்டுல போய் அனுப்பி போட்டுருப்பான். தூக்கி யார் வீடு அது? ஒரு குடிகாரன் வீடு, துன்மார்க்க வீடு. முதல் உள்ள வருது எது? பயங்கரமான பவர்ஃபுல் வெப்பன், பயங்கரமான ஆயுதம் கையில் இருக்கிறது. பெரிய ராஜாக்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆட வச்சிச்சு பைபிள். சும்மா கிடையாது. நேபுகாத்நேச்சர், பாபிலோனை ஆளுகை செய்தவன், எத்தனையோ சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர்கள் எல்லாரும் பைபிளை ஈஸியா நினைச்சாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் பைபிள் உயிரோடு இருக்குது. காரணம், பைபிள் மேல தூக்கு, பைபிள மேல உயர்த்து, பைபிள மேல உயர்த்து. இதுதான் உயிர். நான் சொல்றேன், கிறிஸ்துவனுக்கு மாத்திரம் உயிர் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இதான் உயிர். அதுதான் வசனம். சொல்லுங்க. ஒரே வார்த்தை, இயேசு சாத்தானை எப்படி ஜெயிக்கிறார் என்றால், எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை ஜெயிக்கிறார் இயேசு. என்ன சொல்றாரு? 40 நாள் உபவாசம் முடிஞ்சிச்சுங்க. இயேசு எங்க போறாரு? வனாந்தரத்துக்கு போறாரு. அப்ப சாத்தான் அவர்கிட்ட வரான். வந்து என்ன சொல்றாங்க? நீ அப்பத்தை என்ன செய்யி, இந்த கல்லை என்ன செய்ய, நீ அப்பமாய் மாற்றி சாப்பிடு அப்படின்றான். உடனே இயேசு என்ன சொல்றாரு? மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இருக்குது, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. 3 இடத்துல சொல்றாரு. மூணு இடத்துல சாத்தான் சொல்றாரு, எழுதியிருக்கிறதே அப்படின்னு அர்த்தம் என்ன? பைபிள்ல எழுதியிருக்கிறதே. இப்ப நீயும் நானும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க பேச வேண்டியது தெரியுமா? பைபிள்ல இப்படி எழுதியிருக்குதே அப்படின்னு சொன்னாவே போதுங்க, உங்களுக்கு அந்த விடுதலைங்க. உங்களுக்கு படிங்க. 4ஆம் அதிகாரம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயினால் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் வாயில அப்படின்னு சொல்லல, என்ன சொல்றாரு அவரு? அப்படின்னு அர்த்தம் என்ன? பைபிள்ல எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உலக தோற்றத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினாலே தேவ வல்லமையினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். எழுதியிருக்கிறதே என்று சொன்னாலே சாதா நடுவோம். ஐயோ இந்த பைபிள் எனக்கு பயமா இருக்குது. ஐயோ எனக்கு வேண்டாம், என்கிட்ட கொண்டு வராதீங்க, பயப்படுறான். அடுத்த வருஷம் படிங்க ஐயா. அடுத்து இன்னொரு இடத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு நிக்க வைக்கிறான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறதே. ஓ சாத்தான் சொல்ல, என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறதே என்று சொல்றாருங்க. இவ்வளவுதாங்க. சாத்தான் அவர் விட்டு ஓடுறான்.
நான் சொல்றேன் கவனிங்க, சிம்பிள், நான் முடிக்கிறேன். நான் ஒரே வார்த்தை தான். எந்த சூழ்நிலையிலும் பைபிள் வார்த்தையை நீங்க பேசினாலும் போதும். நீ ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுதும், ஜெபம் பண்ணும் போதும், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வீட்டுல என்று நினைக்கும் பொழுதும், ஆண்டவரே இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொன்னா போதும், அந்த பைபிள் வார்த்தை வல்லமையா வேலை செய்ய. கையை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. இப்படி எழுதியிருக்கிறதே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டாங்கன்னு எழுதிருக்குது அப்பா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த வசனம் வேலை செய்யும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்று எழுதியிருக்கிறதே அப்பா அப்படின்னு சொன்ன நீ. நான் உன்னை அனாதையாய் விடமாட்டேன் என்று எழுதியிருக்கிறது என்று நீ சொல்லணும். ஒண்ணுமே இல்ல, பைபிள் வசனத்தை கோட் பண்ண சாத்தான் உனக்கு ஒரே ஓடுவாங்க. எந்த வல்லமையும் இருக்காது. ஏனென்றால் இது ஆதியிலிருந்து இருக்கிற வார்த்தைகள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன். இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் 3 பேர் இருக்கிறாங்க. நீ வந்து சொந்தமா எதுவும் சொல்லாத, சொந்தமா பேசாத. எழுதியிருக்கிறதே என்று சொல்லு. இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே என்று சொன்னாலே போதும், உன் சூழ்நிலைகள் மாறும். உன் பிரச்சனைகள் எல்லாம், உனக்கு விரோதமா இருக்கிற வல்லமைகள் எல்லாம் ஓடி போகும். இப்படிதான் இயேசு ஜெயிக்கிறார் சாத்தானை. வசனம் மிக வல்லமை உள்ள ஒரு ஆயுதம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் நீங்க வாயில பேச வேண்டிய உண்மை மட்டும்தான், வசனம் தான் பேசணும். பைபிளை படிக்கணும். பைபிளை படிச்சா போதுங்க. பைபிளை படிங்க. அன்னைக்கு என்ன வசனம், அந்த வசனத்தை வாயில சொன்னாலே போதும், உன் வீடு மாறும், சூழ்நிலை மாறும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்பது ஒரு 2 விஷயம் சொல்ல கவனிங்க. வசனம் என்பது பனி போல இறங்குமா. எப்படி இறங்குமா? அது சூப்பரா இருக்கு. எப்படி இறங்குமா? உபாகத்துல இருக்குது. உபாகமும் படிங்க, வசனம் படிங்க, சீக்கிரம் முடிச்சு. உபாகமும் 22ஆம் அதிகாரம். உபாகம் 22ஆம் அதிகாரம். உபாகம் 32:2 படிங்க. உபாகமும் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கையை தட்டுங்க. வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம். வசனம் என்பது பனித்துளி. சொல்லுங்க, எதுக்கு இங்க பனி இறங்குது? பனி எதுக்கு புள்ளி மேல இறங்குது? அதை வளர செய்யப்படிக்காக. நான் சொல்றேன் பாருங்க, ஆதியில ஏதேன் தோட்டத்துல மழை கிடையாது. என்ன இருந்துச்சு? பனிதான் இருந்துச்சு. மழை எப்போ வந்துச்சு? எப்போ வந்தது மழை? நோவா காலத்துல மழை. அதுக்கு மழை என்பது தெரியாது. நோவாக்கே தெரியாது மழை மழை அப்படின்னு என்ன தெரியாது யாருக்குமே. ஏதேன் தோட்டத்துல தோட்டம் வளரும்படிக்கு ஆண்டவர் முதல்ல எதை அனுப்புறாரு? பனி. பனி, அதிகாலை பனி போல அந்த புல்லு மேல அப்படி இறங்குமா. இறங்கி அந்த புல்லு என்ன செய்யும்? அப்படியே பச்சையா காலையில என்ன செய்யும்? வளர செய்யும். காலையில பாருங்க அந்த புல்லு எப்படி இருக்கும்? பனி பாக்குறது செம்ம சூப்பரா இருக்கும். அந்த போட்டோல அவ்வளவு அழகா இருக்கும். பனியின் வேலை என்ன? அந்த புல்லுக்கு உயிரை கொடுத்து வளர செய்கிறது. அதுதான் வசனம். புல்லு நீதான். நீ வசனத்தை நம்புவாய் என்றால், வசனத்தை பேசுவாய் என்றால், வசனத்தை நீ விசுவாசிப்பாய் என்றால், வசனத்தை நேசிப்பாய் என்றால், நீ பைபிளை நேசிச்சு பைபிளை நீ டெய்லி படிச்சு பாரு. நீ படிக்கிற ஒவ்வொரு வசனமும் உன் வீட்டுல பனித்துளியை போல இறங்கும். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. நீ உன்னை வளர செய்யும், உன் பிள்ளைகளை வளர செய்யும், குளிர்க்க செய்யும். நீ பச்சையா இருப்பாய். நீதிமான் எப்படி இருப்பான்? பனியை போல. எப்படி இருப்பாங்க? பனியை போல, ஒலிவ மரத்தை போல. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போல. உன் மனைவி நாற்றை கொடியை போல. இதான் எதுக்கு சொல்றாரு? பச்சை, செழிப்பு. இதான் நாங்க பிளெஸிங். ஸ்தோத்திரம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஊழியக்கார விசுவாசம் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். பைபிள் வசனத்தை பைபிள் படிக்கிறவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க, பைபிளை படிக்கிறவங்க, வசனத்தை நேசிக்கிறவங்க, அவங்க வீடெல்லாம் மிகவும் பிளெஸிங்கா இருக்குது, மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பைபிளுக்கு சர்ச்சுக்கு போறோம், வரோம்,
பைபிள் எடுத்துட்டு போறோம் வரோம், ஆனா வீட்டுல உட்கார்ந்து அதுக்கு நேரம் வச்சு பைபிள் படிக்கிறீங்களா? எப்படி பசுமையா இருக்க முடியும்? இன்னைக்கு உன் பிரச்சனைகள், உன் குடும்பம் ஒரு வறண்டு போய் காஞ்சி போய் காரணம் என்ன? பணி இல்ல. உன் குடும்பம் வளர மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சி இல்ல, ஒரு டெவலப் இல்ல, ஒரு ட்ரையா இருக்குது. ஃபைனான்ஸ் ட்ரை, வேலை ட்ரை, எதிர்காலம் ட்ரை, எல்லாமே ட்ரையா இருக்குது. ஏன்? பணி இறங்கல. நீங்க ஆண்டவர் பேசுகிறார், உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன், அதை உபயோகப்படுத்து. எல்லா ஆசீர்வாதம் உன் கையில இருக்குது, ஆண்டவர் கொடுத்து ஆல்ரெடி. அதை பூட்டி பூட்டி மூலையில வச்சுன்னா அவர் மாத்திரம் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அதை எடுத்து யூஸ் பண்ணாதானே, எடுத்து யூஸ் பண்ணாதானே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். வசனம் என்பது பனியை போல உன் வீட்டுல இறங்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. வசனம் என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றும் காரியம். வசனம் ஆண்டவர் ஒரு பிளான், மஞ்சு மீது ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், ஒரு சொப்பனம் காட்டியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு என்று ஒரு தரிசனம் இருக்குது. அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? வசனம் தாங்க அதுதான் ஆக்டிவேட் பண்ணும். வசனம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆமே படிங்க, அந்த வசனம் படிங்க, முடிச்சுக்கணும். நம்ம அடுத்து இரண்டாவது வசனம் எங்க தெரியுமா? அது சங்கீதம். சங்கீதம் பாருங்க, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் படிங்க. 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 105ஆம் சங்கீதம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் என்ன செய்யுதுன்னா புடமிட்டது. புடமிட்டதுன்னா என்ன? அவனை ரெடி பண்றது. என்ன பண்ணுது? தயாரிக்க, அவனை தயாரிக்குது, ரெடி பண்றது. எது? வசனம். கர்த்தர் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு? என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? இந்த வருஷம் நான் உன்னை நடத்துவேன், இந்த வருஷம் உன்னை விடுதலை ஆக்குவேன், இந்த வருஷம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வருஷம் உன்னை பெருக செய்வேன், இந்த வருஷம் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இந்த வருஷம் உன் வீட்டை நான் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஓகே, எல்லாம் வாங்கி வச்சாச்சு, வாக்குத்தத்தம் பைபிள்ல வச்சாச்சு, வீட்டுல வச்சாச்சு, வாக்குத்தத்தம் மாட்டியாச்சு. எப்படி ஆக்டிவேட் ஆகுது? எதை அதை ஆக்டிவேட் பண்றாரு? எதை வச்சு அதை ஆண்டவர் அதை தூண்டி வேலை எதை வச்சு வேலை செய்யறாரு? வசனம். நீ டெய்லி பைபிள் படிக்கிறது ஒரு நேரம் ஒதுக்கி 2 அதிகாரம் 3 அதிகாரம் ஏதோ நீ படிக்கிற வச்சீங்க, தேவனுடைய பிளான், தேவனுடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க. நம்ம அந்த மிஸ்டேக் பண்றோம். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணாம எப்படிங்கிறது? ஐயா வச்சிருக்காரு ஆன் பண்ணாம இப்படி என்ன வாங்க ஐயா வாசி ரிலீஜன் வாசிக்க தெரியல இருக்கு. ஐயா இங்க சாங் பாஸ் இங்க போட்டு வந்துட்டாரு, வாசிக்க தெரியல இருக்கு. அதான் மெயின் எங்க இருக்குது? சுவிட்ச். நான் சொல்றேங்க, இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்றார், உன் ஆசீர்வாதம் உன் கையில், கரங்களை தட்டு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உன் கையில் இருக்குது. நீ அதை விட்டு எதையோ தேடி கொண்டிருக்கிறாய். உன் கையில் இருக்குது எது? வேத வசனம். எப்படி ஆண்டவர் நிறைவேற்றாரு? எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, ஆண்டவர் எனக்கு சொப்பனம் காட்டினாரு, கனவு பார்த்தேன், இப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நேற்று ஐயா பிரசங்கம் பண்ணாரு, இப்படிலாம் ஆண்டவர் எனக்கு கூட பேசிட்டே இருக்கிறாரு, ஏதோ செய்ய போறாரு. ஓகே, எப்படி ஆக்டிவேட் நடக்க போகுது? வசனம். நீ விசுவாசித்தால் டெய்லி ஒரு வசனத்தால் டெய்லி உன் பிரச்சனை, உன்னுடைய ஆசீர்வாதம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் மிக முக்கியம். இயேசு வசனத்தை சொல்லி சாத்தானை ஜெயிக்கிறார். எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே பைபிள் எப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னீங்க, உடனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நடக்கும். ஆண்டவரே எனக்கு பைபிள் எப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்க, கோட் பண்ணி காட்டுங்க, ஆண்டவர் ஷேக் ஆயிடுவார். அப்படியே பைபிள் எப்படி எழுதியிருக்கிறது, எப்படி சாத்தான் எனக்கு எப்படி வேலை செய்யலாம், பைபிள் எப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி பாருங்க, உடனே வேற எந்த வேலை செய்யாத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல கவனிங்க. சாத்தானுடைய கவனிங்க, ஒரு குடும்பத்தையோ ஒரு ஆளையோ அடிச்சு கீழே தள்ளனா சாத்தான் செய்யற ஒரே வேலை அவங்களுக்குள்ள வசனத்தை எடுத்துறான். தெரியுமா உங்களுக்கு? விதை விதைக்கிறவன் போகிறான், எல்லா இடத்துல விதை வச்சுனே போறான்,
அப்போ அவன் விதையை வச்சுட்டு அவன் போய் நைட் தூங்கிடுறான். தூங்கும்பொழுது சாத்தான் என்ன செய்யறான்? அவனுக்குள்ள இருக்கிற விதை என்ற வசனத்தை என்ன செய்யறாங்க? எடுத்து போட்டுறான். அவ்வளவுதான் காலி. உன் பிளெஸிங்க ஸ்டார்ட் பண்றது சாத்தான் என்ன பண்றாமா? உன்னை பைபிளை தூக்க விட மாட்டான். அதான் அவனுடைய தந்திரம். படிங்க வசனம் படிங்க. அது எங்க படிக்கிறோம்? அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. லூக்கா 4:15 படிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து மார்க் 4:15 படிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 வசனம். எடுத்து சீக்கிரம் படிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சாத்தானோட வேலை என்னமா? வசனத்தை எடுத்து போடுது. விதைக்கப்படுகிறது வசனம். ஆண்டவர் என்ன பண்ண? கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ நல்லா இருப்ப. நான் வாக்கு கொடுக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், நீ நல்லா இருப்ப என்று ஆண்டவர் கொடுத்துறாரு. அது உள்ள போயிடுது. ஆனா நேரம் பார்த்து நம்ம எப்போ ஏமாந்து இருக்கிறோமோ அப்போ வந்து என்ன செய்யறான் சாத்தான்? அதை எடுத்து போடுறான். வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை எடுத்து போடுறான். ஜாக்கிரதை. அவனுக்கு தெரியும், இது இருந்தா இவங்க பிளஸிங் ஆயிடுவாங்க, இது இருந்தா இவங்க மேல போயிடுவாங்க, இது இருந்தா இவன் வளர்ந்துருவான், இது இருந்தா இவன் டெவலப் ஆயிடுவான். இத தூக்கு. குடும்பத்துல ஏன் சமாதானம்? நீ பைபிளை தூக்க கூடாது. குடும்பத்துல ஏன் சண்டையை உண்டாக்குறான்? பைபிளை தூக்க கூடாது. நீ குடும்பத்துல ஏன் சண்டை சச்சரவை உண்டாக்குறான்? நீ பைபிள் படிக்க கூடாது. குடும்பத்துல ஏன் ஒரு மனம் இல்லாத செய்யறான்? நீ பைபிளுக்கு பட்சில போற, நீ பைபிளுக்கு எடுத்துட்டு போற. நீ இதான் அவனுக்கு டார்கெட். அவன் எண்ணமே அதான். சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஐக்கியம் இல்ல, சந்தோஷம் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கடன் தொல்லை, இது அது இது டெய்லி கொண்டு வந்து மைண்ட ரொப்பிடுறான். ஏன்? நீ பைபிளை தூக்காத. நான் சொல்றத மாதிரி கேளு. அங்கதான் ஃபெயில் ஆகும். வேற ஒண்ணும் செய்யறதுல நைஸா வந்து வசனத்தையும் வெளியே போட்டுறான். அவ்வளவுதான், போட்டு கம்முன்னு. அப்ப உங்களுக்கு இன்னும் வீட்டுல என்ன ஆகுது? சண்டை சச்சரவு. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே. அதான் கையில கொடுத்தாரு. நீ வசனத்தை படிச்சா அது ஆக்டிவேட் ஆகாது, ஸ்டார்ட் ஆயிடும். அதை நீ படிக்க முடியாம உன்னை பைபிள் தூக்க விட மாட்டான், வீட்டுல பைபிள் படிக்க விட மாட்டான். பைபிள் வசனம் மைண்ட்ல இல்லாதபடிக்கு எதோ கொண்டு மைண்ட்ல கெடுத்து போடுறான். காரணம் இதெல்லாம் என்னத்துக்கு? எதுக்கு செய்யறான்? ஆண்டவர் கொடுத்த வாக்குகள் நிறைவேறணும், நடக்கணும் வாழ்க்கையில். நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ வளரக்கூடாது, உன் குடும்பம் வளரக்கூடாது, உன் பிள்ளைங்க வளரக்கூடாது, உன் தொழில் வளரக்கூடாது, நீ நிம்மதியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பிளான் வந்து நடக்கவே கூடாது என்று அவன் என்ன பண்றான்? ஸ்டாப் பண்ண பார்க்கிறான். காரணம் என்ன? வசனத்தை எடுத்து போடுகிறான். ஜாக்கிரதை. ஒருபோதும் சாத்தான் நம்மளுக்கு இந்த வசனத்தை எடுத்து போட அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இதை எப்படி காத்துக்கணும் இப்ப நான் சொல்றேன். இப்ப நமக்குள்ள இந்த வசனத்தை நம்ம எப்படி காப்பாற்றுறது? இப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? வசனம் கையில பைபிள் இருக்குது, படிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் படிச்சது இல்லை, இனிமேல் படிக்க போற ஒரு தீர்மானம் வச்சிடலாம். ஆமா, பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் படிக்கணும், ஒரு தீர்மானம் வந்துடலாம். எப்படி இந்த வசனத்தை காத்துக் கொள்வது? 3 வழிகள் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற வசனத்தை நீ காப்பாத்தினா தான் உன் குடும்பம் உருப்படும். உனக்குள்ள இருக்கிற வசனத்தை நீ காப்பாத்தினா தான் நீ உயர முடியும். உனக்குள்ள இருக்கிற வசனத்தை நீ காப்பாத்தினா தான் உன் குடும்பம் பிளஸிங்கா மாறும். ஸ்தோத்திரம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல வசனம் மாற்றம் சந்தோஷம் தான். அதை காட்டிலும் டெய்லி ஒரு நேரம் நீங்க பைபிள் படிக்காம அதனால உணவு. நீங்க நான் பேச்ச கேளுங்க. நீ டெய்லி பைபிள் படிக்க ஆரம்பிங்க, உன் வீடு பிளஸிங்கா மாறணும். எனக்கு கேளுங்க. உன் வீடு ஆசீர்வாதமாய் மாறாவிட்டால் என்ன கேளு? வசனம் பணியை போல வீட்டுல இறங்க ஆரம்பிச்சிடும். உன் தொழில் மேல இறங்க ஆரம்பிச்சிடும். உன் பிள்ளைங்க மேல இறங்க ஆரம்பிச்சிடும். உன் வீட்டுல இறங்க ஆரம்பிச்சிடும். பணி இறங்கிச்சுன்னா புள்ளி என்ன ஆகும்? துளுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். பச்சையா மாற ஆரம்பிச்சிருங்க. காஞ்சது பட்டு போன எல்லாம் மாறிடும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்றேன்.
இயேசுவின் நாமத்தினால இனிமே நான் பைபிள் படிக்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்து போங்க. இனி உன் வீட்டுல ஆண்டவர் பணி அனுப்ப போகிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இனி ஆசீர்வதிக்க ஒரு பணி உன் வீட்டுல இறங்கட்டும். உன்னை குளிர்க்க செய்யற ஒரு பணி இறங்கட்டும். இறங்கதான் போகுது. ஆமென். இறங்கதான் போகுது. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். உன்னை துளிர்க்க செய்யற ஒரு அதிகாலையின் பணியை நான் உண்மை இறக்க போறேன், உண்மை அனுப்ப போறேன். ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப நான் பேசுகிறது என்னது? நான் பேசுறது என்ன? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இப்ப பணி இறங்குது. கையை தட்ட. இப்ப பணி இறங்குது. உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். நீ செழிக்க போகிறாய். ஹல்லேலூயா. இதை எப்படி காப்பாற்றுறது? இந்த வசனத்தை காப்பாற்றணும். என் வீட்டுல வசனம் இருக்கணும், என் உள்ள வசனம் இருக்கணும். நான் பைபிள் வசனம் எப்படியாவது நான் உள்ள காப்பாற்றிக்கணும் என்றால் 3 வழி. நம்பர் 1, வீட்டுல நல்லா பாட்டு பாடுங்க. ஆமென். எங்கன்னா வீட்டுல படிச்சு பாருங்க. எங்கன்னா கொலோசியர் இருக்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வீட்டுல படிச்சு பாருங்க. அப்புறமா கொலோசியர் 3, 16, 17 வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள தங்கி இருக்குமா, பரிபூர்ணமாய் தங்கி இருக்கும் என்று போட்டு அதை எப்படி காப்பாற்றணும்? வீட்டுல நல்ல பாட்டு பாடுங்க. ஒரு காலத்துல பாருங்க, ஒரு காலத்துல கிறிஸ்துவ வீடுங்கன்னா இன்னும் அருமையா பாட்டு போடுவாங்க. அழகா வாயை தந்து பாடுவாங்க. ஆனா ராகா இருக்குதா இல்லையா, அவங்க அழகா ஒரு பாட்டை பாடி கையை தட்டி எத்தனோ வீட்டுல சார் இதே கொடிகள் ஆச்சுன்னா எவ்வளவு கேட்டுருக்காங்க. சில இடங்கள்ல அழகா பாட்டு பாடுறாங்க. வயசானவங்க பாட்டு பாடுறாங்க, பிள்ளை பாட்டு பாடுற சத்தம் கேட்டுச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு இல்லங்க. ஏன் வளர்ச்சி இல்ல? விசுவாச வளர்ச்சி இல்ல, ஜெபாவி வளர்ச்சி இல்ல, அபிஷேக வளர்ச்சி இல்ல, குடும்பத்துல வளர்ச்சி இல்ல. ஏன்? வசனம் இருந்தாங்க. நீங்க எல்லாம் என்ன சத்தம்? சீரியல் சத்தம் கேக்குறீங்க. நீங்க என்ன சத்தங்க அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் எங்க ஜனங்கள் சீரியல் இருக்குது. நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியுமாமா? உங்களுக்கு தெரியாதுங்க. சீரியல் சத்தம், சீரியல் சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி பனி விடும்? பனி விடாது, இடிதான் விடும் வீட்டுல. என்ன பனி விழ வேண்டும். அப்படி என்றால் பாடலை பாடு, நல்லா பாட்டு பாடுங்க. புக்கை எடுங்க, ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க. பாடல பாடணுமா? கீர்த்தனைகளினாலும் அப்புறம் ஞான பாட்டுகளினாலும் அப்புறம் என்ன பாடல்களாலும் என்ன செய்யுங்க? வாயத்துல பக்தியாய் பாடுங்கள் என்று பவுல் எழுதுது. பாடு. நீ வாயை திறந்து வீட்டுல பாட்டை பாடுன்னு வச்சுக்க, உனக்குள்ள வசனம் தங்கும். சாத்தான் எடுக்க முடியாது. பாஸ்டர் பாட சொல்லிட்டாரு, சும்மா பாடுப்பாங்க. பாஸ்டர் பாட சொல்லிட்டாரா, உக்காரா, நீ பாத்தல நீங்க சினிமா பாட்டியா? ரெண்டாவது காரியம், முதல்ல நான் பாடல் பாட வேண்டும். அப்ப நமக்குள்ள வசனம் தங்கும். ரெண்டாவது என்றால் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணுமா? புத்தி சொல்லிக்கணும். ஆலோசனையும் புத்தியும் ஒருவருக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். எப்படி? கொஞ்சம் நல்லா இல்லையா? நீ ஜோம் பண்ணியா? ஜோம் பண்ணி மஞ்சள் எப்படி சூழ்நிலை வேதம் படிக்கல, வீடு மஞ்சள் சர்ச்சைக்கு போறியா? இதுதான் ஒருத்தருக்கு என்ன செய்ய வேணாமோ? புத்தி சொல்லிக்க வேண்டும். சொல்லுங்க, புத்தி சொல்லிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் வேதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தா உங்களுடைய வசனம் சாத்தான் எடுக்க முடியாது. வசனம் தங்கும், பணி இறங்கும், நீ டெவலப் ஆகும். வசனம் இருக்கும் வீடு ஆசீர்வாதமாய் மாறும். வசனம் இருக்கும் மனிதன் உயர்த்தப்படுவான். வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்துல உயர வருவார்கள். பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுங்க, நல்ல வசனம் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் மீது பணி இறங்கும், துளிர்ப்பார்கள் அவர். ஆமென். மூன்றாவது கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணுவா என்றால் உனக்கு வசனம் பத்திரமா. நீ ஸ்தோத்திரத்தை விட்டு ஊர்கதையை பேசிக்கணும். அந்த கதை இந்த கதை அவங்கள பத்தி நான் உள்ள கதை வசனம் ஈஸியா சொல்லுவான். அவனுக்கு இடம் கொடுத்துருக்க. அவன் இடம் கொடுத்தா என்ன பண்ண? பைபிள் சொல்லுது, பிசாசானவனுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லுது. இடம் கொடுத்து வச்சுக்க, உள்ள கிட்ட வசனம் எடுத்து போயிட்டே இருக்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த விதை என்ன பண்றான்? அவன் எடுத்து போடுறான்.
என்ன விதை? உன் blessing விதை. என்ன விதை? உன் வீடு டெவலப் ஆகிற விதை. என்ன விதை? உன் குடும்பத்தை முன்னேற செய்கிற ஆண்டவர் கொடுத்த விதை. என்ன விதை அது? நல்ல எதிர்காலத்தின் ஞானம் என்ற விதை. இதெல்லாம் ஆண்டவர் வசனத்து மூலம் உள்ள வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? சாத்தான் இடம் கொடுத்தா அவன் என்ன செய்யறான்? அதை எடுத்து போட்டு போயினே இருக்கிறான். அவன் முடிஞ்சு போச்சு, காலி ஆகும். பீஸை போடுங்க மாரி பீஸ் போட்டு அந்த ஊருக்கு என்ன அவன் இருளாயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. அது போலதான் பீஸ் புரிந்து விடாத சாத்தான். பீஸ் என்பது உனக்குள்ள வசனம், பைபிள் வார்த்தைகள். 3 காரியத்தை நம்ம அதை காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசு சொன்னார், எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இனி வர நேரத்துல வரப்போற காலத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ பைபிள் ஆண்டவரே இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுங்க. பைபிள் தந்து வச்சுக்கோங்க. பைபிள் தந்து வச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லுங்க. யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே என்று சொன்னாவே போதுங்க. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார், உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எஸ் ஆமென் என்று இயேசு சொல்லுவார். ஆமா எழுதியிருக்குது, என் பிள்ளைக்கு நான் செய்யணுமே என்று இறங்குவார் தேவன். ஆமென். பனியை போல இறங்கும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்று ஒளிவு மரத்தை போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இதெல்லாம் நீங்க சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணினாவே உங்க ஜெபம் உங்க வாழ்க்கை சக்சஸ். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவ வசனம் பனியை போல இறங்குவதா. கரங்களை மேல ஜெபம் பண்ண முடிக்க போறேன்.